கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். அப்படின்னா யாரெல்லாம் உன்னை சின்ன பையன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, இது வீட்டில் இளைய மகனுக்குன்னு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. சின்னவன் அப்படின்னா மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டவன், மற்றவர்களால் இவன் பொடி பையன், இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த பட்டியலில் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, ஒன்று 1000 பெருக பண்ணுவேன், 1000 மடங்கு ஒன்றை பெருக பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஒரு சின்ன பைய பொடி பைய அப்படின்னு ஒன்று அற்பமா நினைச்சாங்க. பார்த்தீங்களா? ஒன்று சிறுமையா நினைச்சாங்க. பார்த்தீங்களா? அவங்க முன்னால 1000 மடங்கு உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பேன்னு சொல்றாரு. அன்னைக்கு அன்னாள் தேவ சமூகத்துல ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அப்படின்னு எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, அதனால எல்லாரும் என்னை சிரமப்படுத்துறாங்க, அற்பமா என்ன நினைக்கிறாங்க, என்ன ரொம்ப சில்லறத்தனமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல போய் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரே ஒரு பிள்ளையை தாங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய வசனத்தின்படி ஒரு பிள்ளையை கேட்ட அவளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை கனப்படுத்தினவர். இன்னைக்கு குழந்தை இல்லை, அதனால உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா? சின்னவன் 1000 அப்படின்னாச்சுன்னா ஒரு குழந்தைக்காக ஏங்குகிற உனக்கு அன்னால போல 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். அப்படின்னா அவன் 1000 பெருகிறது மட்டுமல்ல, பலத்த ஜாதியா இருப்பான். பலத்த ஜாதின்னா அவனுடைய லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா செட்டில் ஆயிடுன்னு ஆண்டவர். பலத்த ஜாதின்னா அவனுடைய சந்ததி சந்தானம் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கா லைஃப்ல செட்டில் ஆகி கோலோச்சுகிற, ஆளுகை செய்கிற, அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட யாருமே நெருங்கி ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவருடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? மகாலட்சுமி, ராமநாதபுரம். நான் அரசாங்க வேலைக்காக பல தேர்வுகளை எழுதி மிகவும் அதிகமாய் முயற்சி செய்தேன். எல்லாமே தோல்வியாகவே முடிந்தது. வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்கிற மனக்கவலையுடன் இருந்தேன். அந்த சமயத்தில் மதுரையில் நடந்த கூட்டத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி ஜெபிப்பதற்காக வந்திருந்தார்கள். நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் வழங்கிய தேவ செய்தி எனக்கே சொன்னது போல இருந்தது. தனி ஜெப வேளையிலும் சகோதரர் அவர்கள் எனக்காக ஜெபித்த போது, கர்த்தர் உங்களுக்கு அரசு வேலையை ஆயத்தப்படுத்தி அதற்கான ஆர்டரை முத்திரை போட்டு வைத்து விட்டார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு சில நாட்களில் எனக்கு அரசு வேலைக்கான ஆர்டர் என்னுடைய கைகளில் கிடைத்தது. பல 1000 பேர்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பித்திருந்த போதும் கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த தீர்க்க தரிசன ஜெபத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எனக்கு அரசு வேலை கிடைத்து விட்டது என்பதை மகிழ்ச்சியுடனும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சியாக எழுதுகிறேன். இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, மக்கு நன்றி. மகாலட்சுமி அரசாங்க வேலைக்காக எவ்வளோ எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆயிட்டா. ஆனா ஒரு நாள் மனவேதனையோட மதுரை மீட்டிங்ல அடிமை செய்தி கொடுக்கும் பொழுது கலந்துகிட்டு ஜெபித்துட்டு போனாங்க. கர்த்தர் அன்றைக்கு அவளுக்கு கொடுத்த மங்கள வார்த்தையின்படி இன்றைக்கு அவளுக்கு அரசாங்கத்துல நல்ல கவர்மெண்ட் ஜாபை கொடுத்து அவளை கனப்படுத்தி வைத்த தேவனே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மற்றவர்களால் அற்பமாக சிறுமையாய் பார்க்கப்பட்ட அந்த பிள்ளைகளை 1000ஆகவும் அவர்களை பலத்த ஜாதியாகவும் நீர் உயர்த்தி அழகு பார்த்து, எந்த ஜனங்களை இவர்கள் அற்பமா ஹேண்டில் பண்ணாங்களோ, பேசினாங்களோ, நடத்தினாங்களோ, அதே ஜனங்கள் மத்தியில் இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தி தலை நிமிர்ந்து வாழ பண்ணும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்ற வார்த்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.